ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 42 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,278 பாயிண்ட்ஸு. சென்செக்ஸ் வந்து 82,559 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 194 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 51,439 பாயிண்ட்ஸு. 88 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி ஐடி 42,975 பாயிண்ட்ஸு. 187 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எஃப்ஐஎஸ் வந்து 1735 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 356 கோடிக்கு நெட் பயாஸாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் அன்னைக்கு வந்து எஃப்ஐஎஸும் வாங்கியிருக்காங்க, டிஎஸும் வாங்கியிருக்காங்க. இது வந்து இன்னைக்குள்ள மார்க்கெட் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பான செய்தியோட ஆரம்பிப்போம். வேதாந்தா வந்து தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிவிடெண்டுக்கு வேண்டிய 7,821 கோடி பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட்டுக்காண்டி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் 20 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 1% மேலே அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 1.15% வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஸோ இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 3வது டிவிடன் வந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட். இன்னைக்கு அதானி பவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதானி பவரோட ஷேர் ப்ரைஸ் 8% கிட்ட ரேலியாக இருந்துச்சு மார்க்கெட்டில். 684 ரூபா வரைக்கும் போன ஷேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6% அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 670 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க அதானி குரூப்ஸ் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸ் போயிட்டு இருக்கிற கம்பெனியை வந்து அதை வந்து அக்யூர் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி தான் ஒரு கம்பெனி கோஸ்டல் எனர்ஜன் ப்ராஜெக்ட் லிமிடெட், இது வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி. இதை வந்து ரீசெண்டாக அக்யூர் பண்ணியிருந்தாங்க 3,330 கோடிக்கு. இதுக்கு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்ரூவலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு அதானி பவரோட ஷேர் ப்ரைஸ் 8% ரேலியாக இருக்குது. இது வந்து அதானி பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இப்போதைக்கு அதானி பவரில் வாய்ப்புகள் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் இன்னைக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் 678 ரூபா. அந்த மெர்ஜர் அப்டேட் வந்தோடனே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் அந்த குஜராத் கேஸ் மெர்ஜர் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அந்த ஷேர் கம்பேர் பண்ணி இந்த ஆர்பிட்ராஜில் நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருந்தோ அதை வச்சு நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன் எவ்வளோ லாபம் இந்த ஆர்பிட்ராஜில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ குஜராத் கேஸுக்கு மோட்டிலால் ஓசோல் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 715 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷேருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் 678 ரூபாவில் இருந்துச்சு குஜராத் கேஸோட ஷேர் ப்ரைஸு. 11% இன்னைக்கு மட்டும் ரேலியாக இருந்துச்சு இந்த மர்ஜர் அப்டேட் வச்சு. ஸோ இப்போ மோட்டிலால் ஓசோல் 715 ரூபா அந்த குஜராத் கேஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 9% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போச்சு. 349 வரைக்கும் போன ஷேர் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு 7% க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 344 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஸோ இது வந்து ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த சாட்டர்டே சண்டேலேயே நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லோன் புக்ஸ், நிறைய லோன் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. பிளாக் ராக் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அப்படி நிறைய பாசிட்டிவ் அப்டேட் வந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதில் அந்த ஹெச்பிசிஎல் பிபிசிஎல்லாம் 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. ஸோ குளோபல் லெவலில் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. பென் க்ரூட் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்ததுனால லாஸ்ட் 5 செஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 7% ட்ராப் ஆயிருக்கு. $76 per பேரலுக்கு வந்திருக்கு. அதனால இன்னைக்கு இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸான பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. பட் ஓஎன்ஜிசிலாம் ஒரு 1.5% அடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் கேஸ் செக்மெண்ட்டில் வருவாங்க, ரினோபிள் எனர்ஜி. பட் இவங்க ஆயில் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால இன்னைக்கு இவங்களோட ஷேர் ப்ரைஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குளோபல் லெவலில் ஃபாலோ ஆனதுனால இந்த ஹெச்பிசிஎல் பிபிசிஎல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெச்பிசிஎல் வந்து 4% இன்னைக்கு ரேலியாக இருந்துச்சு மார்க்கெட்டில். மோராட் இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி கிரீனில் வந்து அப்டேட்டு. அதானி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்ட் டோட்டல் எனர்ஜிஸ் கூட வந்து ஒரு ஜேவி வராங்க. $444 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த ஜேவி வராங்க. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாட்டு 1150 மெகாவாட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இந்த சோலார் பவர் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசஸுக்கு வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பேஸ்ட் ப்ராஜெக்டில் தான் வருது. இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் 50:50 பேஸ்டில் தான் வருது ஷேர் கேபிட்டல். இந்த நியூ ஜாயிண்ட் வெஞ்சரோட கம்பெனி நேம் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா ARE64L அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜி தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதானி கிரீன் எனர்ஜியோட கோலே பார்த்தீங்கன்னா 35 ஜிகாவாட் சோலார் கெப்பாசிட்டி அடிஷனும் விண்ட் கெப்பாசிட்டி அடிஷன் 9 ஜிகாவாட் per annum அப்படின்னு சொல்லி 2030 ரீச் பண்ணணும்.
ஆனால் இந்தியாவோட எய்ம் வந்து இந்த நான் ஃபாசில் ஃபியூல் பவர் கெப்பாசிட்டி 500 ஜிகாவாட்டை வந்து 2030 அட்டைன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. டோட்டல் எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர் பேஸ்ட் கம்பெனி அவங்களோட அஃபிலியேட் என்டிட்டிஸ் மூலமாட்டு அதானி கிரீன் எனர்ஜியில் 19.75% ஆஃப் த ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. அதானி கிரீன் எனர்ஜி லாஸ்ட் போஸ்ட் பண்ண அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் மட்டுமே 95% இயர்-ஆன்-இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரிஸ் வந்து ரீசெண்டாக இந்த அதானி கிரீன் எனர்ஜிக்கு ஒரு பை ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ண ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. சிங்கப்பூர் பேஸ்டு டோட்டல் எனர்ஜிஸ் ரினியூவபிள் அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சூரில் வராங்க. நெக்ஸ்ட் பயோகான் ஷேரில் வந்து அப்டேட் இன்றைக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க மார்க்கெட்டில். ஸோ இவங்களுக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இவங்களோட க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்குக்கு வந்து யுஎஸ்எஃப்டி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டெத் அண்ட் ரிஸ்க் ஆஃப் டெத் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனில் குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிடியாட்ரிக் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து யுஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டோட அந்த 4000 கோடி ஐபிஓ வந்து இவங்க செபி வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து கோட்டக் நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து க்ளோஸ் ஆகுறது செப்டம்பர் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபோர்ஜிங் ஃபெசிலிட்டி ஜாம்ஷெட்பூரில் 57.5 crore இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து செட்டப் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மஹேந்திரா வந்து அவங்களோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. 43,277 யூனிட்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட் 2024 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 2023 37,270 யூனிட்ஸ் வித்துருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 16.12% growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலையில் வந்து 41,623 யூனிட்ஸ் வித்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை காட்டிலும் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இன்க்ரீஸாக இருக்குது, இயர்-ஆன்-இயர் பேசிஸில் இன்க்ரீஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா சேல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சுஸ்லான் எனர்ஜி ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2.5% நெகட்டிவ்ல இருக்கு. 73.81 ருபீஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சுஸ்லான் எனர்ஜி. ஸோ ஒரு 3 ஸ்ட்ரைட் செஷன் வந்து இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க. 800% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் இந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் கொடுத்துருக்கு. பிட்வீன் மே டு ஆகஸ்ட்லேயே இந்த ஸ்டாக் வந்து 81% ரேலியாக இருக்குது. இந்த வருஷத்தில் தான் அந்த ஸ்டாக்ல நான் ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன், அது உங்கள்கிட்ட ஷேரும் பண்ணியிருந்தேன். இந்த பாஸ்ட் இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இவங்க வந்து ரீசெண்டாக நிறைய பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்தாங்க. டெப்ட் ரிடக்ஷன் பண்ணோம், அடுத்து வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட ஆர்டர் புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹையில் இருக்குது. Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.8 ஜிகாவாட்டாக இருக்குது. இது வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியில் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருக்க ஒரு லீட்ரு பவன் கேரா அப்படிங்கிற ஒரு லீட்ரு வந்து செபியோட சீஃபாக இருக்கிற மாதாபி பூரி மிச்மோல வந்து சில கம்ப்ளைண்ட்ஸும் வைக்கிறாங்க. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க் வந்து இப்போ ஐசி செக்யூரிட்டிஸை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்குக்கு ஃபேவராட்டி இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டு. அடுத்தது வந்து இவங்க மார்க்கெட்டில் வந்து செபியோட சீஃபாக இருக்கும்போதே ஐசிசி குரூப் வந்து 16.8 crores வந்து இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்காங்க. அதில் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறது 2017 to 2024 இந்த காலகட்டத்தில் 12.63 crores வந்து ஐசிசிஐ பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து 22.41 lakhs வந்து ஐசிசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து 2.84 crore வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஓனர்ஷிப் பிளான் இஎஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மூலமாட்டும். அடுத்து 1.10 crore வந்து டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ பேங்க் வந்து இவங்க பேமெண்ட் ஆட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்து இந்த பவன் கேரா அப்படிங்கிற காங்கிரஸ் லீடர் வந்து செபியோட லீடர் மேலே வச்சிருக்காங்க. ஆனால் ஐசிஐசிஐ பேங்க் வந்து இதை திட்டவட்டமாட்டு மறுக்கிறாங்க. அவங்க வந்து செபியோட சீஃப் ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த இஎஸ்ஓபியோ எந்த சேலரியோ எதுவுமே பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐசிஐசிஐ பேங்க் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மோராட் இது வந்து 2 பேருமே மாறி மாறி சொல்லியிருக்காங்க. பட் வந்து இவங்க சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ப்ரூஃப் பண்ணாதான் யார் மேலே உண்மை இருக்குது யார் மேலே பொய் இருக்குன்னு தெரிய வரும். ஸோ மார்க்கெட்டில் இது வந்து பெரிய அளவில் இம்பேக்ட் ஆகும் மாதிரி தெரியலை. பட் அதாவது ப்ரூஃப் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் இது இம்பேக்ட் ஆகும். ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் இது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இது வந்து செபியோட தலைவர் மேலே அந்த காங்கிரஸ் லீடர் பவன் கேரா வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எத்தனால் பிளெண்டிங் வந்து நம்ம 2014 பண்ண டேட்டா வச்சு பார்க்கும்போது இந்த எத்தனால் பிளெண்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம். 2014 பார்த்தீங்கன்னா 99,000 கோடி வந்து ஃபாரெக்ஸ் சேவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அந்த மினிஸ்டர் பூரி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஹர்தீப் சிங் பூரி.
அதாவது 99,000 கோடி வந்து சேவ் ஆயிருக்கு 2014 இந்த எத்தனால பிளெண்ட் பண்றதுனால. ஏன்னா இம்போர்ட் வந்து குறையதுனால, க்ரூட் ஆயில் இம்போர்ட் வந்து கம்மியாகிறதுனால ஃபாரெக்ஸ் வந்து சேவ் ஆகும். இது வந்து எத்தனால் பிளெண்டிங் பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ல வந்து அப்டேட். இவங்க யூபிஐ செக்மெண்ட்லையும், அடுத்தது வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அந்த செக்மெண்ட்ல, டிஜிட்டல் பேங்கிங் செக்மெண்ட்ல நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல வராங்க. நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் வரது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பே, டோன் டேக், பேயூ இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அவங்களோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வேண்டி. அடுத்து அந்த யூபிஎஸ் சர்க்கிளில் டெலிகேட் பேமெண்ட் இதுலேயும் நிறைய கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. இவங்க சொல்லியிருக்க கொலாபரேஷன் ஃபின்டெக் பார்ட்னர்ஸ் மினோடாக், ஜெட்டா, ரேசர் பே, ஃபைன் லேப்ஸ், ஜஸ்ட் பே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கப், வயப்பார், பேஸாப் இவங்களுக்கூடயும் கஸ்டமர்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் வச்சிருக்காங்க அந்த டிஜிட்டல் சொல்யூஷனில். இது வந்து HDFC பேங்க் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் HDFC பேங்கும் டாடா மோட்டரோட ஜேஎல்ஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிளுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து இந்த கர்வ் ஐசி மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்குது 9.99 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெட்ரோல் வேரியண்ட்டுக்கு. இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி August 7 வந்து டாடாவோட EV மாடல் லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து ஐசி மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. 9.99 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெட்ரோல் வேரியண்டோட பிரைஸ். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் இந்த NCC கம்பெனி அதில் வந்து அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரேகார், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங் இதில் கொஞ்சம் அதிகம் உண்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1236 கோடிக்கு ஒரு ஆர்டர் வந்து இந்த ஆகஸ்ட் மந்தில் மட்டும் 1236 கோடிக்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இந்த ஆர்டர் எல்லாமே 30 மாதத்துல இவங்களுக்கு எக்ஸிக்யூட்டட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த கம்பெனி ஜூனில் வந்து 335 கோடிக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரேகா, ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 10.63% ஸ்டேக் வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $322 இருக்குது. ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 26 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 1 இயர்ல 96% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2.5% ரேலியாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிடச்சிருக்க அந்த ஆகஸ்ட் மந்த் ஆர்டர்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஸ்டாக் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் தான் ஷைன் ஆகுது. இது வந்து NCC லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. கேபினெட் வந்து ஒரு 3300 கோடி ப்ரொபோசல் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கேபினெட். இது எதுக்குன்னா அந்த செமிகண்டக்டர் சிப் பேக்கேஜிங் பிளான்ட் குஜராத்தில் சனட் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பிளான்ட் அமைக்கிறாங்க. ஸோ கைனஸ் அப்படிங்கிற நேமில் தான் அந்த பிளான்ட்டை போடுறாங்க. ஒரு நாளில் வந்து 60 லட்சம் சிப்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் வந்து ஒரு நாள் 60 லட்சம் மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொப்போசல் வந்து 76,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த செமிகண்டக்டர். இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் வந்து 76,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து சில இயர்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு தான் அந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 46 ஏக்கரில் தான் அந்த லேண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைக்கிறாங்க. ஒரு பிக் பிளான்ட்டாட்டு போடுறாங்க. ஸோ இது வந்து கைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட நேமில் தான் அந்த பிளான்ட்டை போடுறாங்க. இங்கே மேக் பண்ணுற சிப்ஸ் எல்லாமே வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன், குறிப்பாக இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், கஸ்டமர் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகாம், மொபைல் ஃபோன்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் குஜராத்தில் தான் சனாத் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த செமிகண்டக்டர் பிளான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிளான்ட்டுக்கு வந்து நம்மளோட சென்ட்ரல் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா IPO பற்றி செபி வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் 54% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து IPO லிஸ்ட் ஆகி வித்தின் எ வீக்கில் வந்து வித்துட்டு போயிடறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஏப்ரல் 2021 டிசம்பர் 2023 இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு தான் அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செப்டம்பர் 2 ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. 54% ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வித்தின் எ வீக் வந்து லிஸ்டிங்க்கு அப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க IPOவில். பின்ன விற்காம வச்சுட்டா இருப்பாங்க. ஸோ IPOவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எல்லாரும் வந்து லிஸ்டிங் கெயினுக்காண்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனிஸில் வந்து ரிஸ்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியாது. ஒரு புது கம்பெனி மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவில் அவேர்னஸ் இருக்காது அந்த கம்பெனியில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே லிஸ்டிங் கெயினுக்காண்டி தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிஸ்டிங் கெயினுக்கு அப்புறம் வந்து வித்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இயர் ஆஃப் லிஸ்டிங்கில், அதாவது லிஸ்ட் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளே விற்கிறது வந்து 70% ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து IPO பற்றி செபி வந்து ஸ்டடி பண்ணி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கோட்டக் மஹிந்திரா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கோட்டக் நிஃப்டி இந்தியா டூரிசம் இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த NFO வந்து செப்டம்பர் 16 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த NFO செப்டம்பர் 16 க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.